லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து குறிப்பாக நீங்களும் வந்து உங்க பையனும் படத்தில் நடிக்கிறார். அவர் நட்பு இந்த மாதிரியான விமர்சனம் சார். அரசியல் வந்துட்டீங்கன்னா நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் விவாதத்துக்கு பொதுவானவர்கள் தானே. ஜனநாயக நாட்டில் கருத்துரிமை எல்லாருக்கும் தானே இருக்கு. நீங்க உங்க ஒரு கருத்தை சொல்றீங்க. நீங்க எப்படி பாயாசம் சொல்லலாம்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியம் தெரியுமா? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? உங்க அப்பா அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, நீங்க இப்ப என்னவா இருக்கீங்க, உங்க மகன் என்னவா இருக்காரு? அப்படித்தான் குடும்ப அரசியல்னா குடும்பம் முழுக்க சிறைக்கு சென்ற வரலாறு இருக்கு. உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு? எதிரின்றார், கொள்கை எதிரி. கொள்கையில என்ன உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? உங்களுடைய கொள்கையை முதல்ல விளக்குங்க. நீங்க என்ன கொள்கை விளக்குறீங்க? முத்துராமலிங்க தேவர் 10 ஆண்டு காலங்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக சிறையில் இருந்தவர். காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக விருதுநகர் மாவட்டத்திலே தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உறுதுணையாக இருந்தவர். காமராஜர் அவர்களை கடத்திய காலத்திலே நீதி கட்சிக்காரர்கள் செய்த அட்டுழியங்களை எதிர்த்து நின்றவர் விருதுநகரிலே. இப்படி 1008 வரலாறுகளை சொல்ல முடியும். 10 ஆண்டு காலங்கள் சிறையில் இருந்த முத்துராமலிங்க தேவரை தவிர்த்து நீங்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள். உண்மையா இல்லையா? இந்த தேசத்திற்காக விடுதலைக்காக 1801 ஜம்புத்தீவு பிரகடனத்தை இந்த உலகத்துக்கு ஏசிய நாடுகளை ஒருங்கிணைத்து விடுதலை குரல் கொடுத்த மருதுவீர பாண்டியர் மருது சகோதரர்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள். முக்குளத்தோரை தவிர்த்து உங்களால் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்தால் முடியாது என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பணத்தை கொடுக்க வேண்டியது அவங்க கடமை, பெற வேண்டியது உங்க உரிமை அப்படின்னு சொல்றாரு. சின்ன பசங்களுக்கு ஈக்குவலா கொடுக்க வேண்டியது ஒரு கடமைன்னா கொடுக்கன்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்தமாக உண்மையிலேயே இந்த தமிழர்களால் உருவான ஒரு நடிகராக, இந்த தமிழக மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலைஞனாக நீங்கள் நினைப்பீர்களே ஆனால், உங்களுக்கு உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழி மீதும் அக்கறை உள்ளவராக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கொடுக்க மறுத்த அந்த ஒன்றிய அரசை நீங்க கண்டிச்சிருக்கணும். அந்த கல்வி அமைச்சரை கண்டிச்சிருக்கணும். முன்மொழி கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கான 5000 கோடியை நான் விடுவிப்பேன் என்று சொன்ன பொழுது நீங்கள் கொதித்து எழுந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன நடிக்கிறீங்க, நாடகம் போடுறீங்க, அவர் கொடுக்கணும் இவர் எடுக்கணும். இது என்ன அரசியல்? கெட் அவுட்ன்றாரு. உங்களை பார்த்து யாரை பார்த்து கெட் அவுட்? என்ன பார்த்தா சார்? யார் வேணாலும் கெட் அவுட் தானே. 2-3 இங்கிலீஷ் வார்த்தை தானே, யார் வேணாலும் சொல்லிக்கலாம். அதுல என்ன? சீமான் கிட்டத்தட்ட நேற்று வந்து ஒரு பல மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார். 15 ஆண்டு பெரிய பழைய வழக்கு. இப்ப எடுக்க வேண்டிய அவசியம் அது அவருடைய பர்சனல். அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது.